வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் நீங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி சனிக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும். போன வாரம் விஷ்ணு இல்லை, இந்த வாரம் விஷ்ணு இருக்கார். என்னன்னு பார்ப்போம். வணக்கம் எல்லாருக்கும். தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய கேள்விகளை சார்ட்ட கேட்டு அதுக்கான பதிலை வாங்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபஸ்ட்டு இந்த வான்பர்க் பிங்கர்ஸ் ஐடிஎஃப்சியில் அவங்களோட ஸ்டேக்கை 10% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே வராங்க. எவ்வளோ ரூபா வரைக்கும் ஐடிஎஃப்சியை நான் கன்சிடர் பண்ணலாம்? அது நம்மளால் இன்றைக்கி சொல்ல முடியாது. இது ஒரு நிஜமாகவே ஒரு ஸ்டார்ட் அப் பேங்க் மாதிரி. ஸோ இது ஆல்ரெடி ஒரு 5 வருஷம் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் உங்களுக்கு வந்துருச்சு. இது வரைக்கும் அவங்க சொன்னதெல்லாம் பண்ணிட்டோம், அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம். ஸோ ஹீ சேஸ் ஹி வில் பி தி 4th largest பேங்க். ஸோ அன்றைக்கி என்ன வேல்யூவேஷன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் மெட்ரிக் அனௌன்ஸ் பண்ணி யூ ஷுட் பி ஏபிள் டு ஒர்க் அவுட் வாட் இஸ் த புக் வேல்யூ. அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸில் க்ரோத் இருக்கும் அப்படின்னு. என்னோட பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 6 வருஷம் ஆல்ரெடி இருந்துட்டாங்க. இன்னும் ஒரு 13 இயர்ஸ் அட் அ ஸ்ட்ரெச் இஃப் ஆர்பிஐ அலோஸ் ஹிம் ஹீ கேன் பி. இல்லாட்டா இன்னொரு 8 வருஷம் கழித்து ஒரு பிரேக் எடுக்கணும். 8 வருஷம் கழித்து யார் ஆர்பிஐ கவர்னராக இருப்பாங்க? வைத்தியநாதனுக்கு ஒரு இது கிடைக்குமா, எக்ஸ்டென்ஷன்? அப்படிங்கிற கேள்வியெலாம் இருக்குது. பட் அடுத்த 7 வருஷம் ரொம்ப குரூஷியலாக இருக்கும். ஸோ அவர் ரொம்ப ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். எஸ்பெஷலி கிரெடிட் கார்ட்ஸ்லாம் அவருக்கு நல்லா தெரியும். ஸோ ரீட்டைல் பேங்கிங்கில் பெருசாக எக்ஸ்பேன்ஷன் வரும். ஸோ க்ரோத்தும் ரேப்பிடாக இருக்கும். ஸோ இது ஒரு மூவிங் டார்கெட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இருக்கிறது ரொம்ப ஸ்டாக்னென்ட்டு. நம்ம 27 வரலன்னு கன்சிடர் பண்ணிட்டுருக்கோம். ஒரு லாக்ரதமிக் கர்வில் அது மூவ் ஆகும். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு மூவ்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். அட் ஒன் ஸ்டேஜ் இட் வில் டேக் ஆஃப். கல்யாணில் அது மாதிரி தான் ஒன்று நடந்ததா சார்? இது நீங்கள் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட இனிஷியல் ஃபேஸஸ் மாதிரி பார்க்கணும். ஓகே. இதுக்கு பேரலல் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் தான். இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, இதில் இப்போ வான்பர்க் பிங்கர்ஸ் உள்ளே வராங்க. இதில் நீங்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஐபிஓ வந்தப்போ ஐபிஓ ப்ரைஸ் விட கீழே போச்சுல்ல? அதெல்லாம் போகாது. இதில் என்னென்னா வான்பர்க் பிங்கர்ஸ்க்கும் வைத்திக்கும் ஒரு லாங் ரிலேஷன்ஷிப் இருக்குது. தென் வான்பர்க் பிங்கர்ஸ் எக்ஸிட்டட் வென் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு மர்ஜ் ஆச்சு, வெளில போயிட்டாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணாங்க, திரும்பி உள்ளே வந்திருக்காங்க. இஃப் யூ ஆர் பேஷண்ட் அண்ட் யூ ஆர் வில்லிங் டு வெயிட் ஃபார் 5-6 இயர்ஸ், இது குட் பிளேஸ் டு பி. ஓகே சார். என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 to 70 ரூபாக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுப்போம். நான் என்ன கேள்வி கேட்குறேன், எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஐபிஓ பிரைஸ் இல்லை சார், கல்யாண் ஜுவல்லர்ஸ் தப்பா பண்றீங்க. கம்பேர் பண்ணல சார், நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். அதை பண்ணவே முடியாது. இவங்க வான்பர்க் ஏன் சொல்றேன், வந்தோன்னு கல்யாண் ஜுவல்லர்ஸ் வேற பிஸ்னஸ். இட்ஸ் அ ரீட்டைல் ஃபேஸிங் பிஸ்னஸ். இது மணி லெண்டிங் பிஸ்னஸ். அது கல்யாண் ஜுவல்லர்ஸில் லிவரேஜ் கிடையாது. இங்கே எனார்மஸ் லிவரேஜ். இட்ஸ் அ கேம் ஆஃப் லிவரேஜ். ஸோ இந்த 7500 கோடியை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா 75,000 கோடியாக பார்க்கணும். ஸோ திஸ் 7,500 crores which is coming from Abu Dhabi Investment Authority and Warburg Pincus will leverage him to take nearly 1 லட்சம் கோடி டெபாசிட் வாங்க வரும். ஓகே. அந்த 1 லட்சம் கோடி அவன் லெண்ட் பண்ணி எவ்வளோ லாபம்னு பார்க்கணும். அதனால தான் சொல்கிறேன், திரும்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன், பேங்கிங் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேம். பேங்கிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் இருக்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு, காம்பேக்ட்னு சொல்லுவாங்க. நான் உன்ட்ட எவ்வளோ வேணால் கடன் வாங்கிப்பேன், அது நீ கம்மி வட்டியில் எனக்கு கொடுத்துன்னே இருக்கணும். இன் ரிட்டர்ன் நீ மார்க்கெட்டில் நீ எவ்வளோ வேணால் கடன் வாங்கிக்க, எவ்வளோ ரேட்டுக்கு வேணால் நீ கடன் கொடு. பட் நான் கடன் கேட்குறதுனா என் கடனை நீ கொடுக்கணும். பட் நாளைக்கு நீ கோவிந்தாகிட்டேன்னா உனக்கு ப்ராப்ளம்னா ஆர்பிஐ மூலமாக நான் லிக்விடிட்டி தருவேன். ஸோ அப்போ என்ன ஆகிடுதுன்னா, பேசிக்லி இது ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல் பண்ணுது. லெண்டிங் இந்த எம்டி சிஇஓ கண்ட்ரோலில் இருக்கும். இவன் ஓவராக போயிட்டானா அவன் பின்னாடி பிடிச்சி ஆர்பிஐ இழுப்பான். ஈக்விட்டி ஏற ஏற நீங்கள் இன்னும் நிறைய இது வாங்கிகிட்டே இருக்கலாம். எது? டெபாசிட்டு. மோர் ஈக்விட்டி மோர் டெபாசிட். இன்ஃபேக்ட் நான் 10 டைம்ஸுங்கிறது கம்மியாக சொன்னேன். ஓகே. 20 times 30 times போகலாம். இந்த 7500 கோடி போடுறதுனால சவுத் இந்தியன் பேங்க்கு, கர்நாடகா பேங்க்கு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கெல்லாம் ஓவர் நைட் அவன் சாப்பிட்டான்.
ஹி வில் லீப் ஃப்ராக். இவ்வளோ வருஷம் அவங்க வந்திருக்காங்க, இவங்க டக்குன்னு இப்படி மேலே வந்துட்டாங்க. அவன் 100 வருஷம் பேங்க்கை இவன் 10 வருஷத்தில் ஓவர்டேக் பண்ணுவான். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னா ஃபார்முலா 1 ரேசிங் நீங்கள் பார்க்கணும். இவன் அடுத்த ஷூ மேக்கரா? அதுதான் கேள்வி சார். அவங்களோட கேட்க வந்த கேள்வியை நான் உங்ககிட்ட முடிச்சிடுறேன். அது சரி தப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போது வான்பர் பிங்கர்ஸ் ஒரு கம்பெனிக்குள்ளே வந்த உடனேயும் அது 800 900 லெவலுக்கு போச்சு. இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது. ஒரு பிஸ்னஸே நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. வார்னர் ஃபிங்கர்ஸ் ஃபியூஷனில் போட்டால் என்னாச்சு? ஒரு பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னு நான் படித்து சொன்னானோ. இஃப் ஆல் த டைம் யூ ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும்னு நீங்களே ஃபோக்கஸ்னா சத்தியமாக நீங்கள் பணமே சம்பாதிக்க மாட்டீங்க. அப்போ அவன் வந்து ஒரு கரூர் வைசியா பேங்க்கோ இல்லை ஒரு சவுத் இந்தியன் பேங்க்கோ கேத்தலிக் சிரியன் பேங்க்கு இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னே நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் பிரான்ச் பார்க்குறீங்க? ரொம்ப கம்மி. எவ்வளோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்குது மெட்ராஸில் பிரான்ச்சு இருக்குது, பார்க்க முடியுது. அப்போனா அதுதான் இது. இவன் அடுத்த வைபவ் சூரியவன்சியான்னு பார்க்க சொல்கிறேன். நீங்கள் வந்து இங்கே வந்து நம்ம விஜய் சங்கரை வச்சு கிரிக்கெட் ஆடுறோம் பாருங்க. அது ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு கம்பேரிசன் தான். அது நீங்கள் இந்த கேள்வியே இது அவன் ஆடுறதே வேறு லெவல் கேமு. அந்த கேமில் உனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். அதை விட்டுட்டு தப்பாக கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். பிகாஸ் யூ ஷுட் லுக் அட் எக்ஸ்பெரன்ஷியல் க்ரோத் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டிக் க்ரோத். ஆப்பர்ச்சுனிஸ்டிக் க்ரோத் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் அது 20 மடங்கெல்லாம் போகாது. நான் 10 ரூபாய்க்கு வாங்கி அது 2000 ரூபாய்க்கு போய் பார்த்தாச்சு. ஒரு வாட்டி க்ரைசிஸ் வரைச்சா கொலாப்ஸ் ஆகும். நம்ம வாங்கிப்போம், திரும்பி அதை சரி பண்ணுவோம். அவ்வளோதான் இண்டஸ்இண்ட் பேங்க்கு. இவன் இண்டஸ்இண்ட் பேங்கை காலி பண்ணிடுவான். தைரியமாக சொல்கிறான் நம்பர் 4ன்னு. ஆமாம். அப்போனா என்ன? நான் வந்து கோத்தக் மஹிந்திராவை காலி பண்ணிடுவேன்னு சொல்கிறான் இன்றைக்கி அவன். ஹேஸ் அ பிளான், ஹேஸ் அ ஸ்கேல். இஃப் யூ ஆர் லுக்கிங் ஒரு ஜுவல்லரி கம்பெனினா நான் அடுத்த டைட்டனாக வருவேன், நான் தனிஷ்கை டார்கெட் பண்ணுறேன்னு. கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கும் தனிஷ்க்கும் கம்பேரிசனே கிடையாது. ஹீ வில் சக்சீட், ஹீ வில் ஃபெயில், ஐ டோன்ட் நோ. பட் அந்த டார்கெட்டுன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அவனுக்கு இந்த 7500 கோடி இன்றைக்கி தேவை கிடையாது. அவனுக்கு 7500 கோடி கொடுக்கறதுக்கு ஆல்ரெடியாக இருக்கான். ஓகே சார். சார் இப்போ வந்து அக்ரெசிவாக கோல்டு ரேட் கண்ணா பின்னாடி ஏறி இறங்கிட்டு இருக்கு. அக்ரெசிவாக நான் இறங்கணும் கோல்டில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது கோல்டு பீஸ் ஒரு 100 ரூபா வர வரைக்கும் என்னுடைய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நிறுத்திட்டு கம்ப்ளீட்டாக கோல்டு இறங்கிடவா? உனக்கு சேஃப்டிக்கு ஒரு அமௌண்ட்டு 200 கிராம் இருக்கா இல்லையா? அது நீ தான் ஜட்ஜ் பண்ணு. அகெயின் அண்ட் அகெயின் கிரீட் ஃபார் மணி. இது மாதிரி கிரீட் இருந்தால் என்ன ஆகும் தெரியும்ல? 3வது பால் நீ பாதி பிச்சு இந்த ஃபர்ஸ்ட் பால் தோனி கையில் இருக்கும். அவன் 50 வயசு ஸ்டம்பிங் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ ஸ்டிக் டு அ பிளான். உன்னோட 200 கிராம் கோல்டுக்கு நீ எவ்வளோ தூரத்தில் இருக்க, மற்றதில் நீ எங்கே இருக்க, இன்றைக்கி மற்றதில் எனக்கு வேல்யூ இருக்கா? ஸோ அந்த கிராஃபை வந்து எல்லா கிராஃபும் நீ பேலன்ஸ் பண்ண தெரியணும். அந்த பேலன்ஸ் நீ தான் கற்றுக்கணும். அந்த எனக்கே உட்காந்து நீ பேலன்ஸ் பண்ணுன்னா என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஓகே சார். அடுத்தது ரூபாய் வந்து 92 ரூபா 93 ரூபா வரைக்கும் போகும்னு சொன்னீங்க. இன்றைக்கி 83 ரூபா அப்படின்ற லெவலில் வந்திருக்கு. ரிசர்வ் பேங்க் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. 92 ரூபாய்க்கு போய் தான் சேரும் இன்றைக்கி. அப்படின்னா இங்கிருந்து இன்னொரு 10 ரூபா டெஃபினட்டாக விழும். எப்போ விழுங்கிறது தான் கேள்வி. இந்த சமயத்தில் உங்கள் எக்ஸ்போர்ட்ஸ் பயங்கரமாக ஏறி, ஐடி சேல்ஸ் பயங்கரமாக ஏறி, ஃபார்மா சேல்ஸ் பயங்கரமாக ஏறினா 83 கரெக்ட் வேல்யூ. ஐடி படுத்த படிக்கல ஐசியூவில் இருக்குது. அவனுக்கு ப்ராஃபிட்ஸ் இல்லை, அவனுக்கு சேல்ஸ் இல்லை. தட் மீன்ஸ் அவன் காம்படிட்டிவ் இல்லை கேமில். ரைட்டா? உன்னோட மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டும் க்ரோத் இல்லாமல் குறையுது. கரெக்ட். தட் மீன்ஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஜினியரிங் படித்த ரிசர்வ் பேங்க் கவர்னர் இஸ் மேக்கிங் அ இந்தியன் எக்ஸ்போர்ட்டர் அன்காம்படிட்டிவ். அது மார்க்கெட் ஒரு நாளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கும், திரும்பி விழும். 71லேருந்து 85 விழுந்தது இல்லை, அது மாதிரி 85லேருந்து 93 பார்த்தாலும் ஒரு நாளைக்கு விழுந்துடும். ஓகே. அப்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஐடி ஃபார்மா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கலாமா சார் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு? ஐடி எனக்கு தெரியாது. ஏன்னா ஐடியில் வந்து அமெரிக்காவில் என்ன ஆகுதுன்னு எனக்கு பார்க்கணும். ஃபார்மா இன்றைக்கும் வேல்யூ இருந்தால் வாங்கலாம். கோல்டு ரீட்டெயிலிங் வாங்கலாம். கோல்டு லோனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற கம்பெனி வாங்கலாம். கோல்டு வாங்கலாம். டாலர் பேஸ்டு நான் ஐடி கம்பெனி வாங்கலாம். 2 எக்ஸாம்பிள் வந்து எய்தர் யூ கேன் எய்தர் கன்சிடர் பஜாஜ், பட் வெரி எக்ஸ்பென்சிவ் நோ. பட் முன்னாடி பண்ணியிருக்கோம். ஐஷர் மோட்டார்ஸ் இஸ் நோ எக்ஸ்போர்ட்டிங் பிக். அதே மாதிரி டிவிஎஸ் இஸ் டூயிங் பிக் எக்ஸ்போர்ட். பட் இதெல்லாமே வைர ஊசி. ஸோ இது மாதிரி யார் வந்து மோர் தென் 50% ஆஃப் சேல் ஆர் ஆல்மோஸ்ட் 50% சேல் ஒரு காலத்தில் எக்ஸ்போர்ட்ஸ் வரும்னா அவனா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே சார். அப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா,
ஐடி, ஃபார்மா இது ரெண்டுமே வந்து நிறைய கம்பெனிஸ் நீங்கள் சொன்னதில் வந்து டாலர் இன்கம் நம்பி இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு வந்து ரூபி 83 இருக்கு, 92க்கு போச்சுன்னா இன்னும் ப்ராஃபிட் ஜாஸ்தி. ஆமாம் ஒரு டாலருக்கும் 10 ரூபா ஜாஸ்தி. ஆமாம் ஸோ அப்போ இப்போவே நான் வாங்கி வச்சேன் அப்படின்னா எனக்கு இன்னும் கரெக்டு. ஆனால் வந்து ஃபார்மா சீப்பாக இருக்குது. உங்களுக்கு வந்து நாட்கோ இருக்குது, ரெட்டி இருக்குது, ஜைடஸ் இருக்குது, இதெல்லாம் சீப்பாக இருக்குது. பட் ஐடி இஸ் நாட் ஸோ சீப். ஐடி சப் 20 வரட்டுங்கிறேன், 15 டைம்ஸ் ஏர்னிங் சார், வாங்கி வச்சுக்கோ. ஸோ டு யூ எக்ஸ்பெக்ட் ஐடி வந்து இன்னுமே ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு? இஃப் தெர் இஸ் ரிசெஷன் அமெரிக்கா, ஐடிக்கு இன்னும் விழத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இண்டிகேஷன் கிளியராக தெரியுதுப்பா. ஐடியில் ஆள் எடுக்க மாட்டேங்கிறான். ஆள் பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? அவன் பண்ணுறது கூலி வேலை. உனக்கு 5 ரூபா சம்பளம் கொடுத்துட்டு அவன் 10 ரூபாய்க்கு விற்கிறான். ஒன்று 5 ரூபாய்க்கு கூட எடுக்க மாட்டேங்கிறான்னா என்ன? 10 ரூபாய்க்கு ஆள் வாங்க மாட்டேங்கிறாங்கிறது தான் அர்த்தம். ஓகே சார். அடுத்த கேள்வி வந்து இப்போ இந்த ஏத்தர் ஐபிஓ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோன்ட் புட் ஆல் யர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் அப்படின்றத அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? ஏத்தரே வேணாம். ஓகே சார். ஏத்தர் வந்து ஸ்டார்ட் அப்பு. ஸ்டார்ட் அப்னா ப்ராஃபிட்டே பண்ணாது. அதுதான் ஹீரோ வாங்கிடுவானே சார். ஹீரோ வாங்குறச்ச பார்க்கலாம். வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ஹீரோ வேல்யூவேஷன் இஸ் பெட்டர் தென் ஏத்தர் வேல்யூவேஷன். அதுதான் சேஃபர் பெட்டு. ஆமாம். இந்த டிவி 18 லதா வெங்கடேஷோட ராஜீவ் பஜாஜ் ஒரு இன்டர்வியூ சொன்னான். எனக்கு காம்படிஷன் டிவிஎஸ், எனக்கு காம்படிஷன் எஸ்காட்ஸ். பட் அது இந்தியாவுக்குள்ள. நான் குளோபல் கம்பெனி. என் காம்படிஷன் ஹோண்டா, என் காம்படிஷன் யமஹா. ஸோ ஹிண்ட்டு கிளியராக கொடுத்துட்டாரு. பால் எடுக்கிறது உங்க கோஸ்ட்டு. நான் ஹீரோ கன்சிடர் பண்ண சொல்கிறது ஏன்னா அது 3-4 கம்பெனி இருக்குது அதுக்குள்ளே. ப்ளஸ் அவன் ஏத்தரை வாங்கிடுவான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏத்தரை வாங்கலைன்னா அவங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப கஷ்டம். ஓகே சார். அப்போ அதுலேயும் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா அவன் அவனோட டாமினன்ட் வந்து 100cc. பட் விற்கிறது வந்து இப்போ 125cc. 125cc லீடர் வந்து ஹோண்டா மோட்டார் சைக்கிள் கம்பெனி. செகண்ட் தான் பஜாஜ். அது மாதிரி 400 வந்து லீடர் வந்து என்ஃபீல்டு. 250 மேலே இருக்கிறதுலாம் என்ஃபீல்டு தான் லீடர். பஜாஜ் நம்பர் 2. இவன் ஹார்லி டேவிட்சன் நம்பர் 3. ஸோ இதுதான் ரேஞ்சு. 100cc பைக்கை மக்கள் வாங்க மாட்டேங்கிறான்னு அவர் சொல்கிறார். என் டிரைவர் என்ஃபீல்டு ஓட்டின்னு இருக்கான். என் ஒப்பீனியனில் தே கேனாட் அஃபோர்டு. பட் அவன் அதை வாங்குகிறான். நம்ம கேமராமேன் ஐஃபோன் வச்சுருக்கிறான். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாததை அவன் ரீச் பண்ண பார்க்குறாங்க. தப்பாக ரைட்டான்னு சொல்ல நம்ம ஆள் கிடையாது. அதை அவன் பண்ணுறான். நம்ம அவனுக்கு அகேன்ஸ்டாக போனால் நம்ம முட்டாள். ஸோ அப்போ ஹீரோ வீக்கு, ஹோண்டாவும் பஜாஜும் ஸ்ட்ராங். டிவிஎஸ் இஸ் ஸ்ட்ராங் பிகாஸ் தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் ஸ்கூட்டர்ஸ். ஹோண்டா இஸ் டாமினேட்டிங் ஸ்கூட்டர்ஸ். என்னோடய ஜாப்பனீஸ் ஃபாலோவில் ஹோண்டா ஒரு பெரிய பொசிஷன் இருக்குது. தோ இட்ஸ் டூயிங் வெரி பேட்லி. ஹோண்டா வாங்கி பெரிய ப்ராஃபிட் இல்லைன்னு தான் எல்லோரும் அழகிறாங்க. பட் நான் இன்னும் ஹோண்டா வாங்கிகிட்டே இருக்கேன். ஓகே. பிகாஸ் ஐ எம் சீயிங் வாட் இஸ் ஹேப்பனிங். அதான் நான் சொல்கிறேன். நான் பணம் பார்க்கறது இல்லைன்னு அதுக்கு தான் திரும்பி சொல்கிறேன். ஸோ பஜாஜோட டார்கெட் எங்கே இருக்குன்றதுக்கு நீங்கள் சொன்ன எக்ஸாம். அப்போ தான் நான் ஹோண்டா வாங்கினேன். நாட் worried whether Honda is going up by $1, $2. If the biggest player in India, export market, the biggest player, is worried about Honda Motor Company, then I better be in Honda Motor Company. ஆனால் இப்போ நான் ஹோண்டா மோட்டர் கம்பெனி வாங்கி ஒரு வருஷமாக எனக்கு பெருசாக லாபம் கிடையாது. பட் ஐ நோ ஃபார் ஷுவர் இஃப் ராஜீவ் இஸ் டென்ஸ் அபவுட் அந்த கம்பெனினா பயப்படுறாரு அப்படின்னா அங்கே என்னமோ இருக்குது. ஸோ இஃப் இட் இஸ் கம்மிங் அட் அ த்ரோ ஏ ப்ரைஸ், ஐ ஷுட் லுக் அட் இட். ரைட் சார். ஃபைன். ஓகே சார். பட்டாஸ் லிஸ்ட் எல்லாரும் பட்டாஸ் லிஸ்ட் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் என் வீடியோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா பட்டாஸ் லிஸ்ட்டு நல்லா உங்களுக்கு புரியும். புதுசாக அப்போ போய் வீடியோவை பார்க்க சொல்லு. நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் எஃபர்ட் போட சொல்லு. திரும்பி டோன்ட் பி அப்சஸ்ட் அபவுட் ரிட்டர்ன்ஸ். லாங் ரன்னில் ரிட்டர்ன்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் தி கம்பெனி ஹவ் இட் ஆப்ரேட்ஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் தி கம்பெனி. நான் உங்கள்கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் மனப்பூர்வமாக பெயின் வாங்கிடுவான்னு. அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எதர் நம்பு, இல்லாட்டா நம்பாது. அண்ட் டோன்ட் பி கிரீடி. வர்ற கமெண்ட்ஸை தான் எடுத்து நான் படிக்கிறேன். ஸோ வாட் ஐ எம் சேயிங் இஸ் டோன்ட் லுக் ஃபார் மீன் எதுன்னு பார்க்காதீங்க, மீன் பிடிக்க எப்படி. ஓகே சார். ஃபைன். ஸோ பட்டாஸ் லிஸ்ட்லேருந்து புதுசாக வந்தவங்கலாம் பட்டாஸ் லிஸ்ட் என்னன்னு கேட்டிருக்கீங்க. பட்டாஸ் லிஸ்ட்லேருந்து குறிப்பிட்ட ஒரு சில ஸ்டாக்ஸ் ஒரு 5-10 ஸ்டாக் மட்டும் சார்ட்டை கேட்கலாம். ஏன் அது பட்டாஸ் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத சார் வந்து ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஃபெடரல் பேங்க் சார், அதோட ப்ரைஸ் டு புக் வந்து 1.4. ஆமாம், நான் ஒரு காலத்தில் பட்டாஸ் லிஸ்ட்டில் இருந்தது. இன்றைக்கி ஸ்ட்ரெச் வேல்யூவேஷனில் இருக்குது. இந்த வேல்யூவேஷன் ஜம்ப் ஆனதுக்கு காரணம் கேவிஎஸ் மணியன். கேவிஎஸ் மணியன் டெலிவர் பண்ணார்னா
ஈவன் நோ இட்ஸ் அ வேல்யூ பை. கேவிஎஸ் மணியன் டெலிவர் பண்ண முடியலன்னா குறையாது, இங்கேயே இருக்கும். இன்னொரு 10 ரூபா 20 ரூபா ஏறும். கேன் கேவிஎஸ் மணியன் டேக் இட் டு 600? ஐ டோன்ட் நோ. பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் நீங்கள் அதை சொல்லும்போது 87 97 ஆமாம் அந்த டைம்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் ஏன்னா சொன்னது. நீங்கள் சொல்லி நானே அதை பார்த்துருக்கேன். ஸோ யூ டபுள்ட் யுவர் மணி அண்ட் யூ காட் டிவிடெண்ட். இதுதான் பட்டாஸ் லிஸ்ட். நான் பிக் பண்ணது பிஃபோர் கேவிஎஸ் மணியன். யூ வேர் ரெடி டு டேக் தட் ரிஸ்க். தட் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கேம். இதுக்கு மேலே கேவிஎஸ் மணியன் என்ன பண்ணுவாருங்கிறது இனிமே தான் என்னால் சொல்ல முடியும். இனிமேல் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியும். 3 மாதம் தான் ஆயிருக்கு. ஓகே சார். அடுத்தது கர்நாடகா பேங்க். எனக்கு எட்டர்னல் ஃபேவரெட். இப்போ ஒரு ஜியோலேன்னு ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க டு ட்ரை டு க்ரோ தி பேங்க். பட் இட் இஸ் அ வெரி ஸ்லீப்பி பேங்க் பேஸ்ட் இன் கர்நாடகா. பேசிக்லி பிளான்டேஷன் பிஸ்னஸ்க்கு லெண்ட் பண்ணுறது. ஸோ செக்யூரிட்டி வில் பி ஹை. சான்சஸ் ஆஃப் ஒரேடியா என்பிஏ ஆகி நாளைக்கு எனக்கு மாற அடைச்சிக்கிற மாதிரிலாம் கொடுக்காது. ஸோ ஆக்சுவலி எனக்கு ஒன்றும் ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. வர டிவிடெண்ட்டை திரும்பி கர்நாடகா பேங்காக வாங்கிட்டுருப்பேன். என் ஆவரேஜ் ப்ரைஸோடு அவன் கொடுக்குற டிவிடெண்ட்டே எனக்கு 7-8% வரும். ஸோ எனக்கு இது வந்து ஒரு ஹைப்ரிட் கேம் பிட்வீன் நெய்தர் அ டெபாசிட் பாண்ட் அண்ட் ஈக்விட்டி வேல்யூவேஷன். அண்ட் இது வந்து புக் வேல்யூவோட ரொம்ப சீப்பு, 0.63 டைம்ஸ். ஸோ எனக்கு ஒன் டைம் புக் வந்தாலே எனக்கு இங்கேருந்து ஒரு 50% ஜம்ப் கிடைக்கும், which is I am very happy. And every quarter it is making profit. Small or big it's making profit. Profit பண்ணுறதுனால அதோட புக் வேல்யூ ஏறும். புக் வேல்யூ ஏறினா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ஹேஸ் டு ஃபாலோ. ஸோ யூ ஆர் ஸ்டில் புல்லிஷ். ஐ எம் ஓகே, ஐ லைக் தட் கம்பெனி. ஓகே சார். அடுத்தது தங்கமயில். தங்கமயில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 55 PE சார் அண்ட் 6 டைம்ஸ் புக் இருக்குது. டிசிஎஸ் இஸ் பிகினிங் டு லுக் சீப். 24 இருக்குது சார் PE. 52 week low கிட்ட இருக்கு. ஐ திங்க் இட் வில் பிரேக் 52 week low அண்ட் க்ரோ டவுன் ஃபர்தர். அனதர் 2 குவார்ட்டர் மோசமாச்சுன்னா. இப்போ தானே அமெரிக்காவில் கான்ட்ராக்ஷன் வரேங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் அ கிரேட் கம்பெனி, இன்னும் சீப்பாக கிடைக்கும். அப்போது வெயிட் பண்ணி இறங்கலாம். வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். எவ்வளவு PE வந்தால் பிலோ 15? பார்ப்போம். ஐ டு நாட் நோ வாட் ட்ரம்ப் வில் டூ. மேபி இட் வில் ரிவர்ஸ். ட்ரம்ப்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் சார். ஸோ அதனால எனக்கு சொல்கிறது. ஆமாம். ஸோ எனக்கு இது புரியும்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு. ஆஸ் ஆஃப் நவ் வெதர் இட் இஸ் டிசிஎஸ், விப்ரோ, HCL ஆர் டெக் மஹிந்திரா, பெட்டர் டு ஸ்டே அவுட் டில் சர்டனிட்டி கம்ஸ் இன் தி ட்ரம்ப் பிஹேவியர். ஓகே, புயல் கடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணுறீங்க. ஓகே சார், ஃபைன். டாடா பவர் 30 டைம்ஸ் PE சார். வெரி எக்ஸ்பென்சிவ். அடுத்தது வந்து அமர் ராஜா பேட்டரி 19 டைம்ஸ் PE. It's fairly priced. If you want, you can consider. There is no big margin of safety, but it should go up. ஓகே சார். அடுத்தது எக்ஸைட். எக்ஸைட் எக்ஸ்ட்ரீம்லி காஸ்ட்லி. ரிசல்ட்டும் சரியா வரல. பட் ஒரு லாங் டேர்மில் EV வெஹிக்கிள்ஸ் அதுக்கான பேட்டரி அந்த மாதிரி வச்சு பண்ணலாம். ஏறவே இல்லை அது, அப்புறம் கபால்னு ஏறிடுச்சு. அதனால் இந்த ரேட்டில் வேண்டாம், இறங்கினா பார்ப்போம். கேள்வி வந்து EVக்கு பேட்டரி அது இதுன்னு வரும்போது அது ஒரு எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பஸ் அதுக்கு மேலே நீ பேனசானிக்கே வாங்கிக்கலாம், நிறைய கம்பெனி இருக்குது. ஓகே, BYDயே வாங்கிக்கலாம். ஓகே, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டே இருக்கும்போது வை வரி அபவுட் திஸ். ஓகே சார். டாடா ஸ்டீலுக்கு வந்து இப்போ சைனா வந்து ஸ்டீல் இந்தியாவில் டம்ப் பண்ணும். அதனால் ஸ்டீல் சைக்கிளே ப்ராப்ளம். இப்போ வந்து ஸ்டீலுன்னு ஒரு கம்பெனி வாங்கினோன்னா அது டாடா ஸ்டீல் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் JSW ஸ்டீலை பற்றி பேசவே இல்லை. நேற்று சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஹார்ஷாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கான். நீங்கள் பூஷன் பவர் அண்ட் ஸ்டீலில் பண்ணது அயோக்கியத்தனம்னு. 47,000 கோடி கம்பெனியோட பேங்க் டெட்டு ஒரு 700-7,000, ஐ ஃபர்கெட் வெதர் இட்ஸ் 700 or 7,000 ஆப்ரேஷனல் கிரெடிட். 2 வருஷமாக இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன், இப்போ தரேன், அப்போ தரேன்னு ஏமாத்தினே இருந்திருக்கான். கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு கேன்சலே பண்ணிடுச்சு. ஏன்னா ஸ்டீல் சைக்கிள் கீழே போயிடுச்சு. இவர் நடத்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 3 இன்சிடென்ட் சொல்கிறேன். டெல்லி கேபிட்டல் டீம் வாங்கிறதுக்கு காசு இருக்குது, பெயிண்ட் கம்பெனி ஆரம்பிக்கே காசு இருக்குது, கார் கம்பெனி ஆரம்பிக்கே காசு இருக்குது. ஆனால் நீ ஒத்துண்ட 20,000 கொடுக்கறதுக்கு காசு இல்லை. ஸோ இது எத்திக்ஸான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே சார், டன். அடுத்தது இன்றைக்கான கடைசி பட்டாஸ் லிஸ்ட் கேள்வி. டைட்டன் 90 டைம்ஸ் PE. வெரி எக்ஸ்பென்சிவ். அது குறையுமா சார்? 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு பார்த்துருக்கேன் நான் அதை. ஓகே, நீ டிவிஎஸ் 30 ரூபாய்க்கு பார்த்துருக்கேன். 2005 அதே என் புத்தகத்தில் எழுதியிருக்கேன் டேட்டு. 5 ரூபா 2 ரூபாய்க்கு பார்த்துருக்கேன். 10 ரூபா ஷேர். அப்போ தான் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா லம்பா வாங்கினது. லம்பா வாங்கிடு. ஓகே சார், ஃபைன். ஸோ பட்டாஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு செட்டு இது தான்.
ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் அடுத்த செட் ஆஃப் பட்டாஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன ஸ்டாக்ஸ் என்னங்கிறத அடுத்தடுத்து வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. எங்களுக்கு 4 சேனல் இருக்குது. ஹிந்தியில் பைசா போல்தா ஹேன்னு ஒரு சேனல் இருக்குது. ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்துலு, கன்னடாவில் மணி மாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது. அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு மணிபேஜ்.com விசிட் பண்ணுங்கள்.